வணக்கம் க்ளோரி. அடடடே, தாவேக அரசோட இந்த கைது நடவடிக்கை அப்படி மெய் சிலிர்க்க வைக்குது, புல்லரிக்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஐயா தாவேக ஆட்சியினரே, உங்களுக்கு ஒரு எடுப்பில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த திருட்டு திமுகவோட ஊழலை நீங்கள் கண்டுபிடிச்சி ஆதாரபூர்வமாக நிரூபித்து ஜெயிலில் போடணுங்கிறது தான் எங்கள் ஒவ்வொருத்தரோட எதிர்பார்ப்பு. நீங்கள் ஆனால் அதை செய்யாமல் என்ன பண்ணுறீங்கன்னா, உப்பு சப்பு இல்லாத விஷயம், ஒன்றுக்கு பெறாத விஷயத்துக்கு போய் கைது நடவடிக்கை பண்ணியிருக்கீங்க. அதாவது இந்த திராவிடம், அது அதிமுகனாலும் சரி தான், திமுகனாலும் சரி தான், மக்களுக்கு நல்லது செய்கிறோங்கிற பேரில் அவ்வளோ திட்டமாக வகுத்து அவங்க ஒதுக்குனது தான் மிச்சம். அது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், நாட்டுக்கே தெரியும், உலகறிந்த விஷயம் அப்படி ஒன்றுன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளராக இருந்தால் இந்த திருட்டு திமுகவுக்கு ஒரு பாடம் புகட்டணும், ஊழலை ஒழிக்கணும். அமைச்சரே ஆனாலும் சரிதான், முதலமைச்சரே ஆனாலும் சரிதான், துணை முதலமைச்சரே ஆனாலும் சரிதான், ஊழல் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா நாங்கள் ஜெயிலுக்கு அனுப்புவோம் அப்படின்னு ஒரு சிந்தனை உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்கள் உட்காந்து நீங்கள் தான் அந்த படங்கள் எல்லாம் பயங்கரமாக உளவுத்துறை, பயங்கரமாக ஸ்லீப்பர் செல்கள் இதெல்லாம் வச்சு நிறைய கண்டுபிடிப்பீங்களே, அதை நம்பி தானே உங்களுக்கு வாக்கு போட்டாங்க. அதே மாதிரி உட்காந்து சிந்திச்சு யோசித்து, நல்லா ரூம் போட்டு உட்காந்து யோசித்து, படைபலம் சூழ, ஐஏஎஸ்கள் சூழ, ஐபிஎஸ்கள் சூழ, உளவுத்துறை சூழ நீங்கள் உட்காந்து அதை கண்டுபிடிச்சி அவங்கள நீதிமன்றத்தில் நிப்பாட்டி தகுந்த முறையில் வருடக்கணக்காக நீங்கள் ஜெயிலில் போட்டாலும் நாங்கள் சந்தோஷப்படுவோம், உங்களை வாழ்த்துவோம், வரவேற்போம். ஆனால் நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க. அதுக்கு 2 காரணம். ஒன்று என்னன்னா, இந்த திமுகவை நீங்கள் ஆதாரபூர்வமாக திருட்டு ஊழலில் பிடிக்கவே முடியாது. ஆனானப்பட்ட ஜெயலலிதா அவர்களாலேயே இதை செய்ய முடியலை. கண்டே பிடிக்க முடியாத ரீதியில், ஆதாரமே இல்லாமல், தடயமே இல்லாமல், நீங்கள் என்னதான் உச்ச நீதிமன்றத்துக்கே போய் உச்சுன்னு நீங்கள் நச்சுன்னு நீங்கள் வாதாடினாலும் ஆதாரமே இல்லை அப்படின்னு தப்பிச்சு வெளியில் வந்துடுவாங்க. அதனால தான் இவங்க விஞ்ஞான ஊழல் பேர்வழிகள் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெருமையை இந்த குடும்பம் வாங்குச்சு. அதுவும் யாரால வாங்குச்சுன்னா, இவர்களை விசாரித்த கமிஷனாலேயே, ஆணையத்தாலேயே இந்த வார்த்தையை வாங்குறாங்க. பொதுமக்கள் வச்ச பேர் இல்லை, பிற கட்சிகள் வச்ச பேர் இல்லை, சர்க்கார் விசாரணை கமிஷன் இவங்களை விசாரிச்சு களைச்சி போய் இவர்கள்ட்ட எந்த ஆதாரமும் எடுக்க முடியாம, நிரூபிக்க முடியாம தப்பு செஞ்சிருக்காங்க, ஊழல் நடந்திருக்கு, மக்கள் பணத்தை திருடி இருக்காங்க, ஆனா நிரூபிக்க முடியல. நிரூபிக்க முடியாம சோர்ந்து போய் விரக்தியில விட்ட வார்த்தை தான் விஞ்ஞான ஊழல் பிரகஸ்பதிகள் அப்படிங்கிற அந்த வார்த்தை. இது உங்களுக்கும் தெரியும், உங்களாலேயும் அது முடியாது, கழியாது. இவங்களை ஆதாரபூர்வமாக உங்களால் கைது செய்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கோ இல்லைன்னா திருட்டுத்தனம் பண்ணாங்கன்னு இவங்க மேலே உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒற்றை காரணத்தாலையும் இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் நல்லாவே தெரியுது. நாளைக்கு இல்லை அடுத்த நாள் பட்ஜெட் தாக்கல் வரப்போகுது. நிதி பற்றி தாக்கல் செய்யக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர் வரப்போகுது. இதில் உங்களை நிற்க விட்டு கேள்வி கேட்க போகிறது இந்த எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். இவர் வாயிலிருந்து தப்பணும், இவங்க கேட்குற கேள்வியிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா இவரை தூக்கி இந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னாடி எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு, இந்த மீனுக்கு புழுவை போட்டுக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்களா மீனை பிடிக்கிறதுக்கு, அது மாதிரி கொக்கு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க. வாட்டமாக அவர் இந்த கூட்டத்தில் பேசினார். அதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இப்போ என்ன செய்கிறீங்கன்னா, சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்கட்சியில் நம்மளை கேள்வி கேட்க ஒருத்தன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்கிறதான் நாங்கள் அடித்து சொல்கிறோம். அதுவும் உண்மை. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இதுக்கு முந்தைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீங்கள் அவ்வளோ அகங்காரமாக இந்த எதிர்கட்சி தலைவரின் அப்பாவை எகத்தாளமாக பேசுனீங்க. நீங்கள் வந்ததே அறகுற பிரசவத்தில் பிறந்த குழந்தை மாதிரி 108 அபசகுன ஆம்புலன்ஸு இதில் தான் நீங்கள் ஜெயிச்சிங்க.
கூட்டணி திமுகவோட தயவுல அவங்க கூட்டணியில இருந்து தான் நீங்க ஆட்சியே அமைச்சு அந்த சட்டமன்றத்துக்குள்ளேயே போக முடிஞ்சுது. நினைச்சு பாருங்க. இல்லைன்னா நீங்க போக முடிஞ்சிருக்குமா? கண்டிப்பா முடிஞ்சிருக்காது. இந்த திமுக கூட்டணி உங்ககிட்ட வராம இருந்திருந்தனா, காங்கிரஸ் உங்ககிட்ட வராம இருந்திருந்தனா, அதிமுகவும் திமுகவும் ஜோடி போட்டிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஸ்குன்னு ஆக்ஷன் பண்ணி இருக்கவே முடியாது. அந்த நன்றியை மறந்து ஆணவத்துல நீங்க என்ன செஞ்சீங்கன்னா, சட்டமன்றத்துல அதுவும் அவங்க உட்கார்ந்து இருக்கும்போது கேள்வி கேட்காம அவங்க போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கேட்டுக்கலாமா, அவங்கெல்லாம் இல்லை சொல்லிக்கலாமா அப்படின்னு சின்ன பிள்ளைத்தனமா கேட்டு ஒரு அறிவார்ந்த ஒரு தலைமை பண்பை அப்படியே நசுக்கி, நான் ஒரு தலைவனே கிடையாது, நான் ஒரு பஞ்சு டயலாக்கு பேர் வழி அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன்னு சொல்லி அப்பாவை காணோன்னு அவ்வளோ எகத்தாளம் பண்ணீங்க. இது சட்டமன்றத்தோட மாண்பா? அன்னைக்கு திமுக இதை சட்ட ரீதியாக அவங்க எதிர்கொண்டிருக்கணும். அவங்க அதையும் சரி ஏதோ சின்ன பையன் விளையாட்டுத்தனமா ஏதோ அந்த பட்டி காட்டான் முட்டாய் கடையை பார்த்த மாதிரி தாவேக்காக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடித்த உடனே எல்லாம் வாயை பழந்தது, அப்படியே பட்டி காட்டான் மாதிரி தெரியுது. இதுகளை கொஞ்சம் அடக்கியே நம்ம வாசிப்போம். அவங்க ஒதுங்கி பெருந்தன்மையாக போனாங்க. இப்போ நான் சொல்கிறேன், நான் திமுக ஆதரவாளர் கிடையாது, நாம் தமிழர் ஆதரவாளர். ஆனால் பேச வேண்டியதை பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறேன். அடுத்து தொடர்ச்சியாக நீங்கள் மேடை பேச்சுகளில் வாயில் நல்லா வந்துரும்னு பேசுனீங்க. அப்போ வாயில் ஏதோ ஒரு ஆபாசமான வார்த்தை வந்திருக்கு உங்க சிந்தனையில, அதை வெளிப்படுத்த முடியாம நீங்க அடக்கிக்கிறீங்க. அப்படிதானே அர்த்தம்? நல்ல வார்த்தையா இருந்தா நீங்க அந்த வார்த்தையை சொல்லியிருப்பீங்க. அந்த வார்த்தையை விட்டா அது அசிங்கமான வார்த்தை, அது நம்ம சொல்லக்கூடாதுன்னு தானே இப்படி சொன்னீங்க. அப்ப அதை எந்த கணக்குல எடுத்துக்கிறது? இறுதியா ஒரு மேடை பேச்சுல ஒரு டேஷுக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அந்த டேஷ் ஒரு ஆபாச வார்த்தையை குறிக்கிறதுனால தானே அதை டேஷ் போட்டு முடிச்சிங்க. அப்போ இதெல்லாம் ஒரு ஆபாச மொழி பொது வெளியில பேசுறாரு ஒரு தலைவர், ஒரு ஆட்சியாளர் பேசுறாருன்னு யாரும் புகார் எடுத்துட்டு போகாததுனால, போனாலும் இந்த காவல்துறை இப்பொழுது தாவேக அரசின் கோட்டு பாக்கெட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கனால எடுக்காது. அதனால அவங்க அதையும் கவனத்துல எடுக்காம விட்டாங்க. ஆனா தார்மீக ரீதியா நாங்க இப்போ உங்களை கேட்குறோம், இதெல்லாம் சரியா? சரி, அந்த கூட்டத்துல யாரோ ஒரு சிலர் ஒரு நடிகையோட பேரை சொல்றாங்க. அந்த நடிகை ஒன்றும் அன்னை தெரசாவின் வாரிசும் கிடையாது. அந்த நபர் ஒன்றும் பெரிய ஆகோ ஓகோ அரசியல் பரம்பரையோ இல்லை, நல்ல நல்ல நெறிகாட்டு வழிமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் எடுத்துக்காட்டான நபரும் கிடையாது. ஒரு சாதாரண நபர். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பெயரை சொல்லியிருந்தாலோ, ஒருவேளை தாவேகா ஆட்சியாளரோட பெயரை சொல்லியிருந்தாலோ, இல்லை கீழேருந்து வந்த சத்தத்தை வச்சுட்டு அந்த நபரோட பேரை சொல்லியிருந்தா கூட இவ்வளோ அப்பட்டமாக பேசுகிறாரே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அவர் அதையும் சொல்லலை. அவர் சொன்னதை நீங்கள் ரெட்டை அர்த்தமாக எடுத்துக்கிட்டீங்களான்னு அவர் தாராளமாக இப்போ வாதம் வைக்கலாம். ஏன்னா அவர் அப்படியே எந்த கெட்ட வார்த்தையோ ஆபாச வார்த்தையோ அதில் உறுத்த மாதிரி தரல. ரெட்டை அர்த்தம் வருதான்னா வரதான் செய்யும். அது நீங்க எடுத்துக்கிற விதத்துல இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு தாராளமா போயிடலாம். அதுல எந்த பெண் வன்கொடுமை வந்த மாதிரி எங்க கண்ணுக்கு தெரியல. உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட இந்த பேச்சுக்கு தான் இது உப்பு சப்பு இல்லாத விஷயம்னு நாங்க சொல்றோமே தவிர, மற்றபடி திமுக இதுக்கு முந்தைய திமுக ஆட்சியை நாங்க வரவேற்கவும் இல்லை, திமுக ஆட்சியை நாங்க ஆதரிக்கவும் இல்லை. அந்த திமுக பரம்பரையே நாங்க தீது அப்படிங்கிற ஒரு பட்டியலில் தான் வச்சிருக்கோம். திராவிடம் தீது அப்படிங்கிற பட்டியலில் தான் வச்சிருக்கோம். இப்பவும் திருப்பி சொல்றேன், இதே உதயநிதி அவர்களை, ஏன் ஐயா ஸ்டாலின் அவர்களையே நீங்க ஆதாரபூர்வமா இவங்க ஊழல் செஞ்சிருக்காங்க, மக்கள் பணத்தை எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு நீங்க கொண்டு போய் ஜெயிலில் வைங்க. கைத்தட்டி வரவேற்கிறோம், ஆரவாரிக்கிறோம், ஆதாரபூர்வமா வச்சுக்கணும். நாங்க அதை தான் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் நீங்க அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன்னா நீங்களே அதிமுக ஊழல் பேர்வழிகளை சேர்த்து வச்சுக்கிட்டு தான் கட்சியை நடத்திட்டு இருக்கீங்க. அங்கிருந்து தான் எம்எல்ஏக்களையும் நீங்களே திருடிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களால இதை செய்ய முடியாத ஒரு நிர்கதியான சூழல்ல இருக்கீங்க. அதுக்கு போய் எப்படான்னு காத்திருந்து சட்டமன்ற கூட்டத்தொடரை நீங்க அதுக்கு இவர் வரக்கூடாது, இல்லை அதை திசை திருப்பணுங்கிற ஒற்றை நோக்கில தான் இந்த காரணமே இல்லாத கைது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவரை கைது பண்ணா நீங்க 3 இடங்கள்ல மேடை பேச்சுக்கள்ல ஆபாசம் இதே மாதிரி இரட்டை அர்த்தத்துல பேசியிருக்கீங்க.
அப்போ நீங்களே உங்களை போய் நீதிமன்றத்தில் ஆஜராகி அதுக்குள்ளேயே தண்டனையை வாங்கணுமா என்னங்கிறத உங்கள் மனசாட்சிக்கே விடுறோம் அப்படிங்கிறது தான் நான் இதில் சொல்லிக்க வர்றேன். இன்னும் ஒன்று உள்ளூர ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த திமுகவுக்கு வேணும், இந்த திருட்டு திராவிடத்துக்கு வேணும். ஆனால் இதே பாணியில தான் அவர்களது ஆட்சியில் நாம் தமிழரை போட்டு பாடாப்படுத்துச்சு. நாம் தமிழருக்கு ஆதரவாக பேசுகிற பத்திரிகையாளர் சாவித்ரி கண்ணன் அவர்களை வந்து நடுராத்திரி இதே மாதிரி கூட்டிகிட்டு போய் பயமுறுத்தி அனுப்பிச்சு. இன்னும் நிறைய ஐடி விங்கில் வந்து ஒரு இதை பரப்புனா, ஒரு சினிமா பட காட்சியை பரப்புனாங்கிறதுக்காக காளி அப்படிங்கிற ஒரு நபரை வந்து ஆதரவாளரை, நாம் தமிழர் ஆதரவாளரை பல நாட்கள் ஜெயிலில் வச்சு கொடுமைப்படுத்தி அனுப்பிச்சு. எத்தனையோ பேரை வந்து இது வெளியில தெரியாம எத்தனையோ பேரை வந்து இந்த திராவிடம் வந்து இதே மாதிரி நசுக்கிச்சு. போதா குறைக்கு அண்ணனை அவமானப்படுத்தும் நோக்கில், அண்ணன் சீமான் அவர்களை அவமானப்படுத்தும் நோக்கில் வீட்டில் போய் சம்மன் கொடுக்காம, வீட்டில் ஆள் இருக்கும்போது வீட்டில் போய் சம்மன் கொடுக்காம வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், இமெயிலில் அனுப்பலாம். அண்ணன் இல்லாட்டி பல சட்டப்பூர்வமான நடைமுறைகள் இருந்தும் அதை பண்ணாமல் ஏதோ இந்த கள்ளனை வந்து தேடுறோம், தீவிரவாதியை தேடுறோங்கிற மாதிரி வாசலில் ஒட்டிட்டு போனதை அதை கிழிச்சிட்டாங்க. அப்படிங்கிற பேரில் உள்ள போய் செக்யூரிட்டியை அடித்து அவர் வந்து சட்ட ரீதியாக சட்டப்பூர்வமாக துப்பாக்கி வச்சுருந்தும் கூட அவர் துப்பாக்கி வச்சுட்டாரு. அப்படியா இப்படியா, அதாவது இன்ச்சு பை இன்ச்சு காணொலியில் எல்லாமே இருக்குது. காவல்துறையில தான் அதில் மிகப்பெரிய தப்பு. இன்றைக்கும் அந்த காவல்துறை அதிகாரி தண்டனைக்கு உள்ளாக்கப்படலை. அது அதிசயம்தான். ஏன்னா நாம் தமிழருக்கு ஒன்றுன்னா எல்லாருமே வந்து ரசிப்பீங்கல்ல. திமுகவும் ரசிக்கும், அதிமுகவும் ரசிக்கும், தாவேக்காவும் ரசிக்கும். கண்டிப்பாக நியாயம் கிடைக்காது. இதெல்லாம் பண்ணீங்க. இப்படியெல்லாம் போட்டு அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக தீகாவினரை இன்னும் பல கூட்டங்களெல்லாம் உசுப்பேத்தி மேடை போட்டு அண்ணனை அசிங்கப்படுத்தி அவ்வளோ அராஜகம் பண்ணீங்க. காவல்துறையை வச்சு எவ்வளோ குடைச்சல் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பண்ணீங்க. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். நீங்க அன்னைக்கு ஒன்றும் பெறாத விஷயத்துக்காக கருத்து சுதந்திரத்தை முடக்கும் வகையில நீங்க என்னெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு செஞ்சீங்களோ இன்னைக்கு அதே மாதிரி தாவேக்கா உங்க பாணியிலே தான் செய்து பாருங்க. நீங்க வந்து மெட்ரோக்கு ஆய்வுக்கு போனா தாவேக்கா ஆட்சியாளரும் மெட்ரோ ஆய்வுக்கு போறாரு. நீங்க வந்து காஞ்சிபுரத்துல உள்ள ஸ்ரீபெரும்புதூர்ல உள்ள ஒரு கார் கம்பெனிக்கு ஆய்வுக்கு போனீங்கன்னா அவரும் கோட் சூட்டை மாட்டிக்கிட்டு ஆய்வுக்கு போறாரு. இனி ஃபாரினுக்கு போவாரு. நீங்க சைக்கிள் ஓட்டினீங்க இல்லையா, அடுத்த ப்ராஜெக்ட் அதுதான். நெக்ஸ்ட் மந்த் ஏதாவது கண்டிப்பா நீங்க ஓட்டினா அதே வெளிநாட்டுக்கு போவாரு. நீங்க ஓட்டினா அதே சைக்கிள்ல அவரும் ஓட்டிட்டு போவாரு. இதுக்கு முன்னாடி தேர்தல் பரப்புரையின் போது பாஜக பவன் கல்யாணோட காப்பி அடிச்சாரு. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாஜகவோட செயல்பாடுகள் எல்லாம், பாஜகவோட திட்டங்களெல்லாம் இங்க செயல்படுத்துறாரு. உங்களை மாதிரியே ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு, உங்களை மாதிரியே விளம்பரமும் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ அங்க ஆய்வு, இந்த ஸ்கூல்ல போய் சத்துணவு சாப்பிட்டார் முதல்வர் அப்படின்னு அப்போ வரும். இப்போ இவரு போய் என்ன பண்றாரு, அதே மாதிரி அரசு இல்லங்கள்ல போய் ஆய்வுன்னு போய் குறை கேட்கறேன்ட்டு சாப்பாடு இருக்கா அப்படி இருக்கான்ட்டு ஆய்வு பண்றாரு. நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ, என்ன அட்டூழியம் பண்ணீங்களோ, என்ன விளம்பரம் பண்ணீங்களோ, என்னெல்லாம் ரீல்ஸ் போட்டீங்களோ, நீங்க பஸ்ல ஏறி ரீல்ஸ் போட்டீங்க, நீங்களும் உங்க பையனும், இவரும் பஸ்ல ஏறி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க வந்து ஒரு வயதான பெண்மணிகிட்ட பேசுற மாதிரி உட்கார்ற மாதிரி ரீல்ஸ் போட்டீங்கன்னா இவரும் ஒரு வயதான பெண்மணி கிட்ட உட்காந்து ரீல்ஸ் போட்டு அம்மா தாயே அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல நீங்க தரையில நடிச்சீங்க, திரையில நடிச்சவர் இப்ப திருப்பி வந்து தரையில நடிச்சிட்டு இருக்காரு. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொன்ன மாதிரி திரையில் மட்டும் நடிப்பவர் அல்ல தாவேகா ஆட்சியாளர், தரையிலும் பல மடங்கு, திரையில நடிச்சதை விட பல மடங்கு பக்காவா நடிக்கிற ஒரு திறமையான நடிகர் தான் அவரு. ஒவ்வொரு அசைவிலும் தான் ஒரு சிறந்த நடிகர், திறமையான நடிகருங்கிறத தரையிலையும் செயல்படுத்தி காட்டிட்டு இருக்காருங்கிறது தான் எங்களோட பார்வை. ஒரு பக்கம் ஏண்டா அவங்க பண்ண அநியாயத்துக்கு கைது பண்ணுங்கடா, அவங்க வண்டியா அநியாயம் பண்ணியிருக்காங்கடா, அதுக்கு கைது பண்ணி தொலைங்கடா, ஜெயிலுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தூக்கி மொத்தமா உள்ள வைங்க அப்படின்னு மனசு அங்கலாய்க்கிற அதே நேரத்துல பரவாயில்ல இப்படியாச்சும் ஒரு கைதை பண்ணீங்களே அப்படின்னு நினைச்சு திமுக பண்ற சேட்டைகள் எல்லாம் பார்த்து கொஞ்சம் ரசிக்கும்படியா இருக்கு. ஆனா திமுக காரங்களுக்கு நம்ம ஒன்று சொல்லிக்க வேண்டியது இருக்கு. திமுகனாலே ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து தான். அதோட இன்னொரு சின்ன பெரிய வருஷம் தான் தாவேக்கா, அது வேற விஷயம். இந்த திமுகவினரே உங்களுக்கு உங்க துணை முதலமைச்சரை, அதாவது முன்னாள் துணை முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணிட்டு போனது சங்கடமா இருக்கு.
வருத்தமாக இருக்குது, தாங்க முடியலை அப்படின்னா நீங்களே சுவத்துல முட்டிக்கிட்டு அழுங்க. இல்லை உங்கள் கட்சிக்காரங்க உங்களுக்குள்ள மாற்றி மாற்றி மண்டையை முட்டிக்கிட்டு அழுங்க. உங்கள் வண்டிகளுக்கு உங்களோட காருக்கு நீங்களே தீய வைங்க. உங்களோட இருசக்கர வாகனங்களை தூக்கி விசிறுங்க. உங்கள் வீட்டில் மனைவி பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்கள தூக்கி பந்தாடுங்க. அதை விட்டுக்கிட்டு இதுக்கும் எதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் தேமேன்னு ரோட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய பொதுமக்களை கை வைக்காதீங்க. தாவேக அரசுக்கு ஒரு வேண்டுகோள், பொதுமக்களை கை வைக்கிற அந்த ஒரு திமுகவையும் விடாதீங்க. நல்லா எங்கெங்க மாவு கட்டு போடணுமோ போடுங்க. ஏன்னா உங்கள் தலைவரை அபாண்ட பழியில கைது பண்றாங்கன்னா சட்ட போராட்டம் நடத்துங்க, ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, அதெல்லாம் வரைக்கும் சரிதான். ஆனா அனாவசியமா பொதுமக்கள் மேல கையை வச்சீங்கன்னா தாவேக அரசு இதை வேடிக்கை பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையும். அபாண்டமா தாவேக அரசு அபாண்டமா அவதூறா தேவையில்லாம கையும் வைக்காதீங்க. அதே நேரத்துல தேவையில்லாம கை வைக்கிற திமுக காரனையும் விடாதீங்க.